உலகமெங்கும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் இனிய தமிழ் உறவுகளுக்கு தடம் 360 சார்பாக இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். சிரேஷ்ட ஊடகவியலாளர் பிரேம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சமகால அரசியல் நிகழ்வுகள் தொடர்பில் சில விஷயங்களை பற்றி பேசலாம். வணக்கம். வணக்கம் தாட்சாயணி. அதாவது தமிழகத்தினுடைய தேர்தல் அப்படின்பது தாயகத்திலும் இலங்கையிலும் ஈழத்திலும் அதிக அளவிலான எதிரொலிகளை எழுப்பி இருக்கிறது பார்க்கக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக விஜய் அவர்களுக்கான வரவேற்பு வேட்டு சத்தங்களாக ஒலித்தது அப்படின்னு சொல்லி செய்திகளாக கிடைக்குது. இதை எப்படி பார்க்கறது? விஜய்க்கு அங்க அவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு அப்படின்றத எப்படி பார்க்கறது? நம் மக்கள்ல இருந்து ஆட்சியில் இருக்கிற அசம்பிளிக்கு அடுத்தது போகலாம். இப்போ மக்களுக்கு வந்துடலாம். மக்களினுடைய மனநிலை ஏன் இப்படி இருக்கிறது? இதை எப்படி எடுத்துக்கொள்றது? இல்லை, இதில் எடுத்துக்கொள்வதற்கு எதுவும் இல்லை. எப்போதுமே இந்த பாக்கு நிர்ணயின் அக்கறை இக்கரை அரசியல் என்பது இந்த சட்டப்பேரவை தேர்தல் களத்தில் எதிரொலிப்பது வழக்கம். நீங்கள் கூறுவது போல அது பெரிய அளவில் எதிரொலிப்பதாக இல்லை. ஆனால் அந்த ஜென்சி எனப்படும் அந்த இளைய தலைமுறை இக்கரையில் எவ்வாறு அதிர்வுகளை ஏற்படுத்தியது, அதே போல அக்கறையான யாழ்ப்பாணம் உட்பட்ட இடங்களிலும் அதிர்வுகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆகையால் பெருமெடுப்பிலான ஆதரவு என்று சொல்ல முடியாது. ஆனால் இப்பொழுது சமூக வலைத்தள ஊடக பரப்பு மிகவும் ஆக்டிவாக இருக்கும் காரணத்தால் இவ்வாறான நிகழ்வுகள் குறித்த செய்திகள் உடனுக்குடனே ஊதி பிறப்பிக்கப்படும் போது அவ்வாறான ஒரு தோற்றப்பாடு வருகின்றது. ஆனால் உண்மையில் நாம் தமிழர் சீமானின் அந்த தோல்வியும் இதே சமகாலத்தில் நீங்கள் கேட்டால் அதுவும் ஒரு அதிர்வுகளை ஏற்படுத்தத்தான் செய்யும். ஆனால் அதெல்லாம் இப்போது வெளிவராது. ஆனால் இப்போது இந்த ஜென்சி எனப்படும் இளைய 11 வயது ஆதரவாளர்கள் மீது நீங்கள் கூறியது போல உலர் உணவு பொதிகளை வழங்குவது ஆதரவாளர்கள் இது எதிர்பார்க்கத்தக்கதான் என்றால் அரசியல் தானே இது இல்லையா? அதோடு ஒருவேளை முன்னர் 70ஆம் ஆண்டுகளில் எம்ஜிஆர் வெற்றி பெற்ற போது இல்லையென்றால் விடுதலை புலிகளுக்கு அவர் ஆதரவு வழங்கிய போது அவர் எதிர்கொண்ட சட்டப்பேரவை தேர்தல்களும் இவ்வாறுதான் வந்திருக்கும் இல்லையா? அதிமுகவுக்கான ஆதரவும் வந்தது அல்லவா? எப்போதுமே இந்த பிரதிபலிப்புகள் இருக்கிறது. ஆனால் இது இப்போது ஒரு இளைய முகமாக தமிழக தேர்தல் வரலாற்றில் இருவரும் திராவிட கட்சிகளையும் புரட்டி போட்ட ஒரு அலையை விஜய் ஏற்படுத்தி இருப்பதால் இந்த அலையின் அதிர்வுகள் அக்கறையில் எதிரொலிப்பதை கொஞ்சம் ஊடகங்கள் சமூக வலைத்தளங்கள் பெரிதுபடுத்துவது உண்மைதான். அதோடு விஜய் என்பவர் ஒரு சாதாரண மனிதர் இல்லை. அவர் ஏற்கனவே உச்ச நட்சத்திரமாக தமிழர் நாயகத்தின் ரசிகர்கள் மத்தியிலும் புலம்பெயர் ரசிகர்கள் மத்தியிலும் இருப்பதால் அவரது அந்த வெற்றி ஒரு வகையில் எதிரொலிக்கும். நிச்சயமாக நீங்க சொன்ன விடையிலிருந்து தான் இந்த கேள்வி. அப்போது எம்ஜிஆர் அவர்கள் சட்டசபையில வெற்றி பெறுற அந்த காலகட்டத்தில் அங்கு இது எதிரொலித்தது. இதே போல வெற்றி கொண்டாட்டங்கள் அன்று காலகட்டத்தில் இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு செய்திருந்தீங்க. விஜய் அடிக்கடி தன்னை எம்ஜிஆரோடு ஒப்பிட்டு பல மேடைகள்ல பேசியிருக்காரு. அப்போ ஈழ அரசியல்ல விஜய் எம்ஜிஆரோட அந்த ஒரு போக்கை கடைபிடிப்பார் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, எம்ஜிஆர் அவர்களின் ஈழ விடுதலை கையாளுதலுக்கு விஜய் அவர்களின் கையாளுதலுக்கு நிறைய வேறுபாடு இருக்குது. எம்ஜிஆர் அவர்கள் தனிப்பட்ட ரீதியிலும் நிதி உதவி உட்பட்ட பெரும் கொடைகளை எல்லாம் தமிழர் விடுதலை போராட்டத்துக்கு கொடுத்திருக்காங்க. விஜயை பொறுத்தவரை தனிப்பட்ட ரீதியில் அவர் எந்த இவ்வளவு பெரிய உச்ச நட்சத்திரமாக கோடி கோடியா சம்பாதித்தாலும் தனிப்பட்ட ரீதியில் இதுவரை ஈழத்தமிழர்களுக்கு பெரிய அளவு உதவிகள் இல்லை. பொதுவாகவே தமிழக திரைத்துறை இந்த உண்ணாநிலை போராட்டங்கள் போன்ற நகர்வுகளை செய்யும் போது அவர் எதிர்வினை ஆற்றி இருக்கின்றார். அதே போல அவர் நடத்திய உண்ணாநிலை போராட்டம் ரசிகர்கள் பங்கெடுத்ததெல்லாம் மறுப்பதற்கு இல்லை. ஆனால் எம்ஜிஆரின் பாணி அரசியல் என்பது வேறு. அப்போது இருந்த இந்திய அரசியலின் பின்னணியில் தான் நாம் இதனை பார்க்க வேண்டும். இப்போது அவ்வாறான ஒரு களம் இல்லை. ஆனால் எம்ஜிஆர் தனிப்பட்ட ரீதியிலும் இந்த நகர்வை செய்தார். ஒருவேளை அவர் அடிப்படையில் தான் ஒரு மலையாள பூர்வீகத்தை கொண்டவர் என்பதால் சில வேளைகள் உங்களுக்கு தெரியும், இந்த கொன்சீல்ஸ் எனப்படும் அந்த தத்துவார்த்தம் எப்பொழுதுமே கொஞ்சம் எதிரொலிக்கத்தான் செய்யும். அந்த அடிப்படையில் செய்தார். ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் மீதும் சரி, இந்திரா காந்தி மீதும் ஈழத்தமிழர்களுக்கு இந்த விடுதலை போராட்டம் சார்ந்த ஒரு வெறும் ஈர்ப்பு இருந்தது என்றால் இந்திரா காந்தி அகாலமாக மரணித்த வேளை ஈழத்தமிழர்கள் எதிர்வினை மிக பாரதூரமா இருந்தது. அப்போது நான் அந்த ஊடகத்துறையில் இருந்த போது அவதானிக்க முடிந்தது. ஆகையால் எப்பொழுதுமே இந்த நமக்கு ஆதரவு வழங்கும் தரப்புகளின் வெற்றி தோல்விகள் ஈழத்தமிழர்களின் அரசியல் முற்றத்திலும் சரி, இல்லையென்றால் அவர் சமூக முற்றத்திலும் சரி எதிரொலிப்பது வழக்கம். ஆனால் எம்ஜிஆரை விஜய் நீங்கள் கூறுகின்றீர்கள் ஒரு முன்னோடியாக. ஆனால் எம்ஜிஆரை மாத்திரமில்லை, அவர் பெரியார் முதல் எல்லாரையுமே ஒரு ரோல் மாடலாக எல்லா வாக்குகளையும்
கவரும் ஒரு தந்திரோபாயத்தை விஜய் பிரயோகித்தார். அதற்கு ஓரளவு வெற்றி பெற்றுக்கிறார். அவர் எல்லாரையுமே சொல்லிக் கொண்டார். தனது முன்னோடிகளாக பெரியாரையும் முன்னிறுத்தினார், எம்ஜிஆரையும் முன்னிறுத்தினார், காமராஜரையும் சொல்லிக் கொண்டார். ஆகையால் எல்லா இப்போதைய அந்த கட்சி தலைமைகளை விட பழைய முன்னோடிகளை எல்லாம் அவர் இழுத்து கொண்டார். அதனால்தான் அதிமுகவின் திமுகவின் வாக்குகள் கூட அண்ணாதுரையும் அவர் முன்னோடியாகத்தான் சொன்னார் அல்லவா. ஆகையால் அந்த அவரது யுக்தி வெற்றி பெற்றிருக்கின்றது என்பதை இந்த தேர்தல் முடிவுகளும் காட்டுகின்றன. நிச்சயமா. குறிப்பாக ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை கொடுக்கிறது வழமை. தேர்தலுக்கு முன்னதாக திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 வாக்குறுதிகளை கொடுத்திருந்தது. அதுல இறுதியாக கொடுத்த வாக்குறுதியை நாம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா, இலங்கைக்குள்ள உள்ளக தீர்வு சம்பந்தமான ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தது. அது ஈழத்தமிழர்கள் மத்தியில பேசு பொருளானது. இது ஒரு புறம் இருக்கு. அதிமுக இலங்கை தமிழர்களோ அல்லது ஈழம் என்ற தமிழர்களுக்கான வாக்குறுதிகள் எதையுமே வழங்காமல் அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கை இருந்தது. குறிப்பாக விஜயனுடைய தேர்தல் அறிக்கையில் இருந்த சில விஷயங்களை இந்த இடத்துல மீண்டும் ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. இலங்கை தமிழர்களுக்கான நீதி அப்படின்னு சொல்லி 13வது குறிப்புல அந்த தேர்தல் வாக்குறுதி அப்படின்பது இருந்தது. இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து தமிழ்நாட்டில் வாழும் இலங்கை தமிழர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்க தாவேகா சார்பில் ஒன்றிய அரசிடம் வலியுறுத்தப்படும். முதல்ல இந்த வாக்குறுதியை நம்ம பார்க்கலாம். இந்த வாக்குறுதி இலங்கையிடமிருந்து புலம்பெயர்ந்து தமிழ்நாட்டில் வாழ்ற இலங்கை தமிழர்களுக்கு இந்திய குடியுரிமை அப்படி என்பது இது சாத்தியமானது தானா? இதுவரைக்கும் ஏன் அது சாத்தியப்படவில்லை? இந்திய குடியுரிமை மட்டும் இங்கிருக்கிற அகதி முகாம்கள்ல இருக்கிற மக்களுக்கு கிடைத்தால் அது ஈழத்தில் இருக்கிற குடிப்பரம்பலை பாதிக்குமா? இது தொடர்பில் உங்களுடைய கருத்து என்ன? இல்ல, நிச்சயமாக. அதாவது டயஸ்போரா வகிவாகம் எப்பொழுதுமே நாட்டுக்கு திரும்பினால் அது ஒரு அங்கு எமது வாக்கு அரசியலையும் திடப்படுத்தும். ஆனால் அது தமிழக மக்களை மாத்திரம் நாம் இந்த விடயத்தில் எதிர்பார்க்க முடியாத அதேபோல புலம்பெயர் டயஸ்போராக்களும் இருக்கின்றார்கள். ஆகியால் புலம்பெயர் டயஸ்போராக்கள் திரும்புவதற்கு சாத்தியமில்லை. ஏனென்றால் அவர்கள் இங்கு பிள்ளைகளை பெற்று இந்த நாடுகளின் மொழிகளை பெற்று அது ஒரு வித்தியாசமான டைமென்ஷனில் வந்துவிட்டது. வேண்டுமானால் முதியோர்களாக ஓய்வு பெற்றதற்கு பின்னர் தமிழகம் திரும்பலாம். ஆனால் ஈழத்தமிழர்களாக எதிரிகளாக தமிழகத்தில் உள்ள அந்த மக்களுக்கு இன்னமும் அவர்களின் வாழ்வு நிலை முன்னேறவில்லை. இலங்கையில் போரால் துரத்தப்பட்ட அவர்கள் மிக மோசமான நிலையை தான் இருக்கின்றார்கள். அதனால்தான் இதே போன்ற ஒரு டயஸ்போரா தான் கடல் கடந்து அருகில் உள்ள ஒரு தாய் தமிழகம் என்ற ரீதியில் தமிழகத்துக்கு சென்றது. ஆனால் இதே டயஸ்போரா தொலைதூர ஐரோப்பிய நாடுகள், கனடா, வட அமெரிக்க நாடுகளுக்கு, இல்லை என்றால் பசிபிக் பிராந்திய ஆஸ்திரேலியா, நியூசிலாந்துக்கு சென்ற போது அங்கு ஒரு வளமான வாழ்வு இல்லை. இப்பொழுதும் அவர்கள் எதிரிகள் என்ற அந்த நிலையில் தான் இருக்கின்றார்கள். கல்வி உரிமையோட மருத்துவ படிப்பெல்லாம் மறக்கப்பட்டது. ஆனால் இது திமுகவின் நீட்சியாக தான் நீங்கள் பார்க்க முடியும். என்னதான் திமுகவில் இவருடைய வாக்குறுதி 3 தரப்புல கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படின்னு சொன்னால், ஒன்று இந்தியாவில் வாழ்ற இலங்கை தமிழர்கள், அடுத்தது அவர்களுக்கான உரிமைகள் அப்படின்பது, அடுத்தது இலங்கையில வாழ்ற ஈழத்தமிழர்கள் இவர்களுக்கும் சொல்லி இந்த மாதிரியான ஒரு திட்டங்கள், இந்த வாக்குறுதி தான் ஒரு வாக்குறுதி. அதாவது ஒரு வாக்குறுதிக்குள்ள பல விஷயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்குது. நீங்க இது திமுகவினுடைய நீட்சி தான் அப்படின்னு சொல்லுகிறீர்கள். ஆனா இத்தனை ஆண்டு காலம் இந்த திராவிட கட்சிகள்ல எதுவுமே செய்ய முடியாது. இதுல ஏதாவது சட்ட சிக்கல் இருக்கிறது? ஏன் இந்த இந்த குடியுரிமை அப்படின்ற ஒரு விஷயத்துல இலங்கை மக்களுக்கான இந்த குடியுரிமை மறுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது? அதாவது வெளிநாடு இந்தியாவிலேயே இந்தியாவினுடைய சட்டங்கள்ல எல்லாமே வேறு நாட்டவர்களுக்கான குடியுரிமை, அதுக்கான வசதிகள் வழங்கப்பட்டாலும் இலங்கை மக்களுக்கு ஏன் குடியுரிமை அப்படின்பது இதுவரைக்கும் எட்டாக்கனியாக இருக்கு இந்தியாவுல. இல்லை, அது இந்தியாவின் வெளியுறவு கொள்கையின் ஒரு அங்கம். பொதுவாகவே இந்தியா திபெத்தியர்களை கையாளும் விதத்திற்கும் ஈழத்தமிழ் எதிரிகளை கையாளும் விதத்திற்கும் வித்தியாசம் இருக்கின்றது. அது இந்தியாவின் பூகோள அரசியல் நலன் சார்ந்தது. ஆனால் திபெத்தியர்களுக்கு விதிவிலக்கான உரிமைகள் எல்லாம் இருந்தாலும் ஏனையோர்களை அது வித்தியாசமாகத்தான் கையாளும். ஈழத்தமிழர்களோட மோசமாக வங்கதேச ரோஹிங்கியாக்கள், இல்லை என்றால் வங்கதேசத்திலிருந்து வந்தவர்களையும் அது மோசமாக கையாண்டதெல்லாம் இருக்கின்றது. ஈழத்தமிழர்களை பொறுத்தவரை அது இந்தியா என்பது ஸ்ரீலங்காவின் ஒரு நட்பு நாடு. ஆகையால் ஸ்ரீலங்காவின் ராஜதந்திர தொடர்புகளுடன் இந்த விடயம் உரசலை ஏற்படுத்தக்கூடாது என்ற வகையில் தான் அதன் முடிவுகளை எடுக்கும். ஈழத்தமிழர்கள் எங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கின்றது. ஆனால் இந்திய வெளியுறவு துறை அதற்கு அனுமதி இசைவாக்கத்தை வெளிப்படாது. இப்பொழுதும் விஜய் இந்த உறுதிகளை வழங்கிக் கொள்ளலாம். இது எல்லோருமே வழங்கிக் கொள்ளலாம். அரசியல்வாதிகளா யாரும் வழங்கிக் கொள்ளலாம். ஆனால் விஜயும் இதனை மத்திய அரசின்
அங்கீகாரம் இல்லாமல் எந்த துரும்பையும் நகர்த்த முடியாது. எங்களுக்கு அழுத்தம், என்ன அதாவது பண்றாங்க, எல்லா ஈழத்தமிழர்களுக்கு இடத்திலையும் அழுத்தம் கொடுக்கப்படும் அப்படி என்பதை வந்து அவர் தெளிவாக அந்த தேர்தல் வாக்குறுதியில கொடுத்திருக்கிறார். இலங்கையில் வாழும் தமிழர்களின் உரிமைகளை, பண்பாட்டு அடையாளங்களை, உடைமைகளை காக்க, இதுல வந்து இந்த தையிட்டி போன்ற விஷயங்களை என்னால் பார்க்க முடியுது. உடைமைகளை காக்க ஒன்றிய அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள தாவேகா சார்பில் அழுத்தம் கொடுக்கப்படும். இது அழுத்தம் அப்படின்ற ஒரு விஷயம். அடுத்தது வந்து இலங்கையில் இன ரீதியாக நிலவும் பாகுபாடுகளை களைய ஒன்றிய அரசின் மூலம் தாவேக உரிய முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொள்ளும். இங்கு அழுத்தம் அப்படின்னு சொல்லியும், அதே போல இந்த உரிமைகளுக்கு வந்து தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்லியும் இந்த வாக்குறுதியில கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அழுத்தத்துக்கு முயற்சி, இது ரெண்டையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, நீங்கள் கூறுவது அழுத்தம், பரோமீட்டர். அழுத்தம் என்றால் ஒரு பிரஷரை கொடுப்போம். பிரஷரை எவ்வாறு கொடுக்க முடியும், எவ்வாறு கொடுக்க முடியும்? ஏன்னா பெரும்பான்மையுடன் ஆட்சியை அமைக்கவில்லை இப்போதைக்கு விஜயின் கருத்து. என்னதான் அமோகமான வெற்றி குறித்து நீங்கள் பேசிக்கொண்டாலும் அதுக்கு ஒரு தனி மெஜாரிட்டியில ஏதோ ஒரு வகையில் டெக்னிக்கலி அது கூட்டணி ஆட்சியாகத்தான் வரப்போது. இப்போதைக்கு 6 மாதங்களுக்கு பின்னர் வேறு கட்சிகள் இருந்து குதிரை வீரங்கள் ஊடாக தமிழக வெற்றி கழகத்தில் சங்கமித்து அதன் மெஜாரிட்டி கூடலாம். ஆனால் இப்போதைக்கு இந்த அழுத்தம் என்பது, நீங்கள் இந்திய வெளியுறவுக்குள்ள இது ஒரு கவர்ச்சிகரமான வார்த்தை. இது நீங்கள் பார்த்தீர்களானால் இதே விடயம் தாட்சாயணி ஏற்கனவே திமுகவும் அழுத்தம் கொடுக்கப்படும் ஒவ்வொரு முறையும். இந்திய வெளியுறவு அமைச்சர் ஸ்ரீலங்காவிற்கு வரும்பொழுது இது குறித்து பேசினோம், மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் போது குறித்து பேசினோம், அல்லது என்றால் ஜெனீவா மனித உரிமை பேரவையில் மாகாண சபை உரிமைகளை கொடுப்பதற்கு 13க்கு அப்பால் உரிமைகளை கொடுப்பதற்கு பேசினோம் என இந்தியா பல தடவைகள் சொல்லி இருக்கிறது. ஆனால் கிரவுண்ட் ரியாலிட்டி என்னவென்றால் ஒன்றுமே நடக்கவில்லை. ஏனென்றால் இது ராஜதந்திர மொழியாடல். அழுத்தம் கொடுப்போம், பேசுவோம் என அது ஒரு ராஜதந்திர மொழியாடலை தான் நீங்கள் பார்க்க வேண்டுமே தவிர இதில் பெரும் நம்பிக்கை வைத்து, என்றால் விஜய் வந்தவுடன் எல்லாவற்றையும் இந்த பாக்கு நீரிணை நிக்கிற அரசியலை புரட்டி போடுவார் என எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அந்த நம்பிக்கை ஈழத்தமிழர்களுக்கு எப்போதுமே இருக்கும். ஒரு ஆட்சி மாற்றம் வந்தபோது ஐயோ வராது, ஏனென்றால் அது ஒரு சர்ப்ரைஸுக்குள்ளான, ஒரு அழுத்தத்துக்குள்ளான இனம் இப்படித்தான் ஒவ்வொருவரையும் மீட்பராக நோக்கி கொள்ளும். பிரித்தானியாவில் ஆட்சி மாற்றம் வந்தால் வருமா, அமெரிக்காவில் ஆட்சி மாற்றம் வந்தால். அந்த வகையில் இப்பொழுது விஜய் ஒரு புதிய முகமாக வந்திருக்கின்றபடியால் இவ்வாறான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. நீங்கள் கூறியது போல அவர் அழுத்தம் கொடுப்பது என்றால் என்ன, மேக்சிமம் எதனை அழுத்தம் கொடுக்க முடியும்? தேர்தல் மூலம் பாஜக மேற்கு வங்கத்தில் கூட திரிணாமுல் காங்கிரஸை துரத்தி விடுவதாக ஒரு வகையில் பார்த்தா பாஜக ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கிற தென் மாநிலங்களை தவிர இந்த அழுத்தம் கொடுப்பதற்கு முதலில் நீங்கள் ஒரு பெரும் மெஜாரிட்டி ஒரு ஆட்சியாக இருக்க வேண்டும். ஆகையால் இது ஒரு கவர்ச்சிகரமான சொல்லாக இருந்தாலும் ஈழத்தமிழர்கள் இதில் பெரும் நம்பிக்கை வைக்கக்கூடாது. சில வழிகளில் விஜய் ஆதரவாளர்களுக்கு இது கசப்பா இருக்கக்கூடும். இவ்வாறு அழுத்தம் கொடுப்போம், கடிதம் கொடுப்போம் என்றால் முதலில் தமிழக கடற்தொழிலாளர்களை எல்லை தாண்டி வந்து ஒரு பாதிக்கப்பட்ட சமூகம், கடற்தொழில் சமூகம் இருக்கும் இடத்தின் மீன் வளங்களை அள்ளாதீர்கள் என்று தமிழக அரசாங்கமாக நாளையோ அல்லது அதற்கு பின்னர் உருவாகின பின்னர் விஜயின் அரசாங்கம் இதனை செய்யுமா? முதலில் சிறிய படிகளை பாருங்க. முதலில் நொய்யரிசி கஞ்சியை பாருங்கள், பின்னர் பிரியாணி தருவதை பற்றி யோசிக்கலாம். ஏனென்றால் இப்பொழுதும் இந்த பாக்கு நீரிணை கடலாடிகளின் பிரச்சனை பெரும் பிரச்சனை. என்றால் உள்ளது உள்ளபடியே தமிழக கடற்தொழிலாளர்களின் பாரிய இழுவை படகுகள் அங்கு வருகின்றன, அது அத்துமீறுகின்றன. ஆனால் நாட்டு படகுகளுக்கு பிரச்சனை இல்லை. ஆகையால் இது ஒரு பிரச்சனை. ஆனால் இதனை சொல்வதால் தமிழக உறவுகளுக்கு கசப்பு ஏற்படும். ஆனால் இதுதான் யதார்த்தம். ஏனென்றால் தமிழகத்தின் கரையில் இருந்து பார்க்கும் பொழுதே இழுவை படகுகள் தெரிகின்றன. பருத்தித்துறை கரையிலிருந்து பார்க்கும் போது தமிழக இழுவை படகுகள் சாதாரண கண்ணுக்கு தெரிவதென்றால் எல்லை தாண்டி வருகின்றார்கள் என்றுதான் அர்த்தம். அதில் இது கசப்பாக இருந்தாலும் ஒத்துக்கொள்ள வேண்டும். கடலில் சுவர்களை போன்ற எல்லைகள் இல்லை, அதனை ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆகிய கடலாடிகளை பிரச்சனையை மனிதாபிமானமாகத்தான் பார்க்க வேண்டும். அதில் மாற்று கருத்து இடமில்லை. ஆனால் தமிழர் தாயகத்தின் கடற்தொழிலாளர்கள் ஒரு பெரும் போரால் பாதிக்கப்பட்ட ஒரு இனம் என்ற ரீதியில் அவர்களுக்கு இரட்டிப்பு மனிதாபிமான நோக்கம் அக்கறையில் உள்ள பெரும் தொப்புள் கொடி உறவான தமிழகத்தில் உள்ள கடற்தொழில் சமூகம் தான் செய்ய வேண்டும். இதில் நான் அப்பாவி கடலாடிகளை சொல்லவில்லை. இந்த பெரும் தொழில் செல்வந்தர்கள், இழுவை படகுகளை வைத்திருப்பவர்கள் எல்லாம் அரசியல் பின்புலம் இருக்கின்றது. அதற்கு உண்மையில் தமிழக அரசு அதற்கு ஒரு விஜயின் அரசாங்கம் அதற்கு ஒரு எல்லை தாண்டும் மீனவர்களை தடுக்குமா? ஆனா விஜயின் அரசாங்கமும் ஒரு பொறுதல் போக்கோடு தான் இருக்கின்றது. தமிழக கடற்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டால் அதற்கு குரல் கொடுக்க வேண்டிய கடப்பாடு புதிய ஆட்சிக்கு உண்டு. ஆனால் அதே கடப்பாடு இக்கரையில் வித்தியாசமான
நோக்கத்தில் பார்க்கப்படுகின்றது அல்லவா? ஆகையால் இந்த விடயங்களில் நகர்ந்து கொள்ளலாம், பரப்புரைகளை செய்யலாம். நீங்கள் கடல் தாண்டி போகாதீர்கள், அவர்களின் கடல் வளங்களை நாசப்படுத்தார்கள் என்ற பின்னர் அடுத்த கட்டமாக குடியுரிமைக்கு முயற்சிக்கலாம். அதை விட்டுட்டு ஜம்ப் பண்ணி செல்ல முடியாது. முதலில் சில யதார்த்தமான விடயங்களையும் புதிய அரசாங்கம் செய்ய வேண்டும். ஆனால் நம்பிக்கையுடன் இருக்கின்றார்கள் ஈழத்தமிழர்கள். விஜய் ஏதாவது செய்வாரா என்றால் ஈழத்தமிழர்களுக்கு அது இப்போது விஜய், சங்கீதா, வாகரத்து பிளவு இருந்தாலும் அவருக்கு ஈழத்தமிழர்களுடன் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கின்றது, மன வாழ்க்கை தொடர்பு இருக்கின்றது. ஆகையால் ஈழத்தமிழர்கள் மீது அவர் உண்மையில் இந்த ஈழத்தமிழர்கள் அவரின் படங்களை எல்லாம் கொண்டாடி இருக்கின்றார்கள். விஜயை உச்ச நட்சத்திரமாக்கியதன் பங்கு ஈழத்தமிழர்களுக்கு உண்டு, அதே போல தமிழர்களுக்கு உண்டு. ஏன்னா விஜய் ஒரு நடிகராக அவர்கள் ரசிப்பார்கள், எல்லாருமே ரசிப்பார்கள் அல்லவா? ஆகையால் இவ்வாறான அழுத்தங்கள், மற்றது நீங்கள் சொல்ல முடியும், இலங்கையில் உள்ள அங்கு இலங்கையில் உள்ள தமிழர்களுக்கு நல்ல கண்ணியமான வாழ்வு வழங்க வேண்டும் என்பது அது கொடுத்தே ஆக வேண்டும். தமிழகத்தில் ஆட்சி இடத்தில் உள்ள நீங்கள் அதிமுகவை கொடுக்கவில்லை என்று சொன்னாலும் அதிமுகவும் அந்த கடப்பாடு இருக்கிறது. அதிமுகவும் இப்பொழுது பாஜகவுடன் கூட்டணி இருப்பதற்காக அது இந்த விடயங்களில் ஒரு பூசி மொழிகளை செய்கின்றது. ஆனால் தமிழகத்தில் உண்மையாக ஆட்சி குழுவில் ஏறுபவர்கள் அனைவரும் பாக்கு நீரிணை நிக்கரையில் உள்ள தமது உறவுகளுக்காக குரல் கொடுக்க வேண்டியது ஒரு தார்மீக கடமை. அதனை விஜயின் இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் பிரதிபலித்திருக்கிறது. ஆகையால் அதில் எந்த அளவு கிரவுண்ட் ரியாலிட்டியில் நடைமுறை சாத்தியங்கள் உள்ளன என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். அதே போல விஜயின் வெற்றிக்காக பாருங்கள், இப்பொழுது எல்லா கட்சிகளும் பாராட்டு தெரிவிக்கின்றன. அதாவது இலங்கையினுடைய பாராளுமன்றத்திலிருந்து கூட பல குரல்கள் எழுந்தது. சில குரல்கள் யாழ்ப்பாணத்தை விஜயிடம் கொடுத்து விடுங்கள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எழுந்தது. கச்சதீவோடு மட்டும் இல்லாம யாழ்ப்பாணத்தையும் கொடுத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் எழுந்தது. இதெல்லாம் எப்படி எடுத்துக்கொள்றது? இது எல்லாம் ஒரு மிக மோசமான மெல்லினமான ஈழத்தமிழர்கள் தமது இறையாண்மைக்காக, இந்த ஒரு இறையாண்மைக்காக எத்தனை இளைய உயிர்களை தியாகம் செய்திருக்கிறார்கள் என்னும் போது இந்த இந்த அரசியலில் இந்த தற்பி என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. என்ற தற்கொலைகள் யாரும் அல்ல, அதாவது பிரக்ஞை சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். ஆனால் இவ்வாறாக இவ்வளவு இளைய உயிர்கள் எல்லாம் இந்த இறையாண்மைக்காக, தமிழர் நாயகத்தின் இறையாண்மை அல்லது அவர்களின் அந்த சொந்த ஒரு ராஜ்யத்துக்காக உயிர் கொடுத்த நிலை, நீங்கள் லேசாக கச்சதீவை மாத்திரம் யாழ்ப்பாணத்தையும் கொடுத்து விடுவது என்ன ஒரு புத்திசாலித்தனமான கருத்து என்றால், இதெல்லாம் எந்த வகைக்குள் அடக்குவது என்று தெரியவில்லை. எந்த ஒரு 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 ஒருவருமே தனது நகரங்களின் இறையாண்மையை இல்லை என்றால் நம்ம சொந்த வீட்டை கூட பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட கொடுக்கறதுக்கு யாருக்கும் முடியாது. அது விளங்கவில்லை. ஏதோ ஒரு நெடுந்தீவில் உள்ள மின்சார பிரச்சனைக்காக யாழ்ப்பாணத்தையும் தமிழகத்துக்கு கொடுத்த உடனே யாழ்ப்பாணம் என்ன வருது, பூர்வீக சொத்தா? தனது காணிகளிலேயே பூந்தவரை துப்பாக்கி காட்டி சுடுவே நாயை என்று ஒரு பெண்ணை விரட்டும் அவர் யாழ்ப்பாணத்தை கொடுத்து விடுவது எல்லாம் சும்மா நாடாளுமன்றத்தில் இந்த பேச்சுரிமை இருக்கின்றது, அது அந்த கேள்வி கேட்கப்பட முடியாத ஒரு உரிமை என்பதற்காக ஏதாவது சொல்லிக் கொள்வது. இதெல்லாம் மிக மோசமான. ஏனென்றால் இதனைத்தான் சொல்லுகிறேன், இந்த ஜென்சி தலைமுறைக்கு இந்த இனம் சார்ந்த அந்த துயரம் முறையாக கற்பிதத்துக்கு உள்ளாக்கப்படவில்லை. இங்குதான் அரசியல்வாதிகள், தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் மிக மோசமான விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட வேண்டிய தேவை உள்ளது. என்றால் இவ்வாறாக ஒரு தலைமுறையை நீங்கள் அறிவூட்டாமல் விட்டால் இவ்வாறுதான் மோசமான முடிவுகளை எல்லாம் பெற வேண்டும். இதற்கு இப்போ தமிழர் தாயகம் விதிவிலக்கில்லை என்று நீங்களே கூறுகின்றோம். நாடாளுமன்றத்தில் இப்படி யாழ்ப்பாணத்தையும் கொடுத்து விடுங்கள் என்ற பேச்சுக்காக சொல்வது கூட இந்த இந்த நகரத்தை காப்பதற்காக இல்லை என்றால் அந்த பிரதேசத்தை காப்பதற்காக இவ்வளவு இளைய உயிர்கள் இந்திய ராணுவத்துடன் கூட போராடி உயிரை விட்டுக்கிறது. அவ்வாறுனா இதெல்லாம் மோசமான மெல்லினமான கருத்துக்கள், எரிச்சல் ஊட்டும் கருத்துக்கள். ஆனால் இவற்றை திருப்ப நாமே அவர்களை ஹீரோ என்றால் அவர்கள் இதன் இவ்வாறான கருத்துக்கள் மூலம் தங்களை ஊடக பரப்புகளில் முன்னிலைப்படுத்த முயலும் போது நாமும் அதனை திருப்ப பேசுவது அவர்களின் இலக்குக்கே ஆதரவு அளிப்பதாக முடியும். கண்டிப்பா. இந்த இடத்துல முக்கியமாக இன்னொரு விஷயத்தை நாம் பேசியே ஆக வேண்டும். இதை பேசாமல் கடந்தே போக முடியாது. அதாவது தமிழ்நாட்டுல குறிப்பாக இந்த தேர்தல்ல தொடர்ந்துமே வாக்கு சதவீதத்தை மிகவுமே அதிக அளவுல சரீர அளவுக்காக தமிழ் தேசியத்தை கையில் எடுத்த ஒரு அரசியல் கட்சிக்கு இப்படியான ஒரு துர்ப்பாக்கிய நிலைமை ஏற்பட்டிருக்குது. என்னுடைய கேள்வி, ஒரு ஆழமான கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், உண்மையாகவே தமிழ்நாட்டில் தமிழ் தேசியத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையா? இல்லை, தமிழ் தேசிய மக்கள் என்னென்றால் தமிழ் தேசியம் என்பது தமிழகத்தின் இந்த அரசியலுக்கு 2ஆம் பட்சம்தான். ஆனால் நீங்கள் விரும்பியோ விரும்பாமலேயோ அதில் சீமான் ஒரு
ஒரு புரட்சியை ஒரு உற்று நோக்கல் ஏற்படுத்தி இருக்கிறார். சீமான் மீது தனிப்பட்ட ரீதியில் விமர்சனங்கள் 1000 இருந்தாலும் இந்த மாற்றத்திற்கான அரசியல் என்பதற்கான முதல் சுழியை போட்டவரே அவர்தான். என்னால் சாத்தியமான அசாத்தியமான விடயங்கள் சாத்தியமில்லை என்பதை அவர் சொல்லி இருக்கின்றார் என்றால் ஒரு மாற்றத்துக்கான அரசியலை அவர் பேசி இருக்கின்றார் என்றால் அவர் தனி அரசியல் மாத்திரமில்லை, சுற்றுச்சூழல் சம்பந்தமாக தமிழகத்தின் இயற்கை வளங்களை பாதுகாப்பது, இல்லை என்றால் தமிழ் தமிழகம் எவ்வாறு காப்பாற்றப்பட வேண்டும் என்கின்ற அந்த விழிப்புணர்வை உருவாக்கி இருக்கின்றார். ஆனால் அந்த விஜயின் திடீர் வருகை சீமான் விதைத்த விதையை, இந்த அறுவடையை விஜய் அறுத்து கொண்டு அப்படியே சொல்லுவார்களே, அந்த யாரோ பாடுபட யாரை விதைத்தது போல உண்மையிலே இந்த பிரச்சனையை மாற்றத்துக்கான ஒரு சிந்தனை தமிழக வாக்காளர்களிடம் எழுந்த போது விஜயின் வரவு அந்த மாற்றத்துக்கான சிந்தனையை தூண்டிய சீமானின் அந்த உழைப்பை லேசாக விஜயின் தமிழக வெற்றி கழகம் அறுவடை செய்ய வைத்திருக்கின்றது. ஆனால் இது ஒரு மோசமான முன்னுதாரணம். ஆக மொத்தம் என்ன, தமிழக சட்டப்பேரவையில் ஒரு காத்திரமான உரையாடல் வெளியே திறப்பதற்காகவேனும் சீமான் அங்கு அனுப்பப்பட்டிருக்க வேண்டும். அது மோசமாக தோற்கடிக்கப்பட்டவை உண்மையில் அது மக்களுக்கான தோல்விதான். அது சீமான் என்ற தனி மனிதனுக்கான தோல்வி அல்ல. ஏனென்றால் நீங்கள் ஆரோக்கியமாக உரையாடுவதற்கு, என்றால் தமிழகம் குறித்த ஒரு பிரஜையை சட்டசபையில் பேசுவதற்கு உரிய ஆள் என்றால் சீமானை விட்டா வேறு யார் இல்லை. அவர் கூறும் சில விடயங்கள் அசாதாரணமானவை, அசாத்தியமானவை, நடைமுறைக்கு சாத்தியமில்லை, அரச வேலைகளில் இந்த ஆடு மாடு மேய்ப்பவர்களை இணைக்க முடியாது என்பது போன்ற இருந்தாலும் அவர் பேசும் அந்த அரசியல் உண்மையில் முக்கியமானது. ஆனா சில வேளைகளில், ஆனா இதெல்லாம் ஒரு வகையில் சில வேளைகள் மீண்டும் அந்த அரசியல் எழுச்சி வரலாம். ஆனா இப்போதைக்கு 5 வருடங்களுக்கு அவர் எவ்வாறு தனது நாம் தமிழர் கட்சியை சீரமைத்து கொண்டு போகின்றார் என்பதில் தான் இந்த வெற்றி இருக்கின்றது. ஆனால் இது மிகவும் ஒரு கவலைக்குரிய விடயம். ஏனென்றால் என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு சில லீடர்ஸ் தமிழகத்திற்கு தேவை. அந்த லீடரை சீமானை விட்டு நீங்கள் ஒருபோதும் தமிழக அரசியலை நோக்க முடியாது. அதனை சீமானின் அரசியல் எதிர்ப்பாளர்களே ஏற்றுக்கொள்கிறார்கள் அல்லவா? சீமான் ஒரு தலைவர் என்பதை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அந்த கட்டுக்கோப்பாக ஒரு கட்சியை நடத்துவதில் ஒரு முன்னுதாரணமான தலைவர் அல்லவா? அவர் மோசமாக தோற்கடிக்கப்படும் போதுதான் இந்த பொப்புலிசம் எனப்படும் இந்த ஜனரஞ்சக அரசியல் குறித்த ஒரு கேள்வி அல்ல உரையாடல் வருகின்றது. ஆனால் அதற்காக வாக்களித்த மக்களை ஒருபோதும் சபிக்க முடியாது. ஜனநாயகத்தில் ஏற்புடையதும் அல்ல. ஆகையால் தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களித்தவர்களை சபிக்க முடியாது. ஆனால் அந்த வாக்களிப்புக்கு ஏற்ற இந்த அரசியல் அறிவை கொடுக்காததெல்லாம் அது ஆகையால் இது எம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய நேரம் தான். தமிழர்களாக அது இங்கு தமிழர் தாயகத்தில் சுயேட்சைகளாக தெரிவு செய்த உறுப்பினர்களுக்கும் பொருந்தும், தமிழ்நாட்டில் சீமானை புறந்தள்ளி தெரிவு செய்யப்படும் உறுப்பினர்களுக்கும் பொருந்தும். கண்டிப்பாக. ஆனால் இந்த ஒரு இதுக்கு முன்னதாக ஒரு உரையாடலின் போது பேசுகின்ற போது என்ன சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னால், இந்த தமிழ் தேசிய அரசியல் என்பது இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு குடைச்சலான ஒரு அரசியல். அதை அந்த தமிழ் தேசிய தேசிய அரசியலுடைய மிகப்பெரிய வளர்ச்சியை முட்டுக்கட்டை போடுவதற்காகவும் அதை குலைப்பதற்குமாகவே தான் விஜய் அவர்கள் அரசியலுக்கு களம் இறக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி பொதுவெளியில் ஒரு பேச்சு பொருள் இருக்கு. இது உண்மைதானா? இதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா? இந்தியாவுக்கு தமிழ் தேசிய அரசியல் அப்படின்பது பிரச்சனையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதா? உண்மை என்ன? இல்லை, உண்மையில் இப்போது நீங்கள் ஏன் விஜய் தமிழ் தேசிய அரசியலை எதிர்காலத்தில் பேச மாட்டார் என்பதற்கான உத்தரவாதம் ஏதும் இல்லை. அவர் இப்போதைக்கு நீங்கள் அதனை பேசினாலும், ஏனென்றால் அவரும் தமிழ் தேசியமும் திராவிடமும் 2 கொள்கைகள் என்ற ஒரு முன்னுதாரணத்தை தான் வைக்கின்றார் இல்லையா? அதனால் அதனை சீமான் போன்றவர்கள் முயற்சித்தாலும் அவரிடமும் தமிழ் தேசிய ஒரு அரசியல் இருக்கின்றது. என்றால் இப்பொழுது மாற்றத்திற்கான ஒரு அரசியலுக்கான பேசுபொருள் உருவாகிவிட்டது. இதனால் தான் 2 திராவிட கட்சிகளும் தோற்கடிக்கப்பட்டுள்ளன. ஆகையால் மாற்றத்துக்கான அரசியல் என்பது தமிழ் தேசியம் சார்ந்த ஒரு விழிப்பு நிலைதான். ஆகையால் விஜய் முற்றாக ஏதோ தமிழ் தேசியத்தை விட்டு
விலத்தி செய்வார் என்பதை எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் இளைஞர்களின் ஒரு ஈர்ப்பு வித்தியாசமாக இருக்கின்றது அவர் மீது என்பது. ஆனால் அது தேர்தலுக்கு முன்னர் தான். இனி விஜய் ஒரு நடிகரோ அல்லது பஞ்ச் டயலாக்களை பேசும் ஒரு விரல் புரட்சியை செய்யும் நாயகனோ அல்ல. அவர் தமிழகத்தின் முதல்வர். ஆகையால் இந்த தமிழகத்தை கொண்டு நடத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. ஆகையால் அதெல்லாம் முடிந்து விட்டது. 15 வயதினரின் ஆதரவு, தேர்தல் எழுச்சி எல்லாம் முடிந்து விட்டது. இப்போது அவர் தமிழகம் இந்தியாவிலேயே இப்பொழுது ஒரு முன்னிலையில் உள்ள மாநிலம். ஆகிய விஜயின் ஆட்சியால் அது பின்னுக்கு போனால் அது மிகப்பெரிய தோல்வியாக வரும் என்பதில் அவரும் உணர்வார். ஆகையால் அவரும் கவனமாகத்தான் இந்த விடயங்களை கைவாழ்வார். ஆனால் திமுக மெத்தனமாக இருந்தது அதன் ஒரு தோல்விக்கு காரணம். அத்துடன் திமுகவின் அந்த பரம்பரை ஆட்சி குறித்த விமர்சனங்கள், குடும்ப ஆட்சி குறித்த விமர்சனங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக தாக்கி இருக்கிறது. ஆனால் இப்போது ஸ்டாலின் குளத்தூரில் தோற்கடிக்கப்பட்டிருக்க வேண்டுமா என்பது கூட ஒரு விவாத வழி. அதால் உண்மையில் அது தமிழ்நாடு அசெம்பிளியில் கொஞ்சம் காத்திரமான தலைவர்கள் தேவை. வெறுமனவே தமிழக வெற்றி கழகத்தின் கண்டிப்பாக ஒரு எதிர்க்கட்சி தலைவரே ஒரு காத்திரமான தலைவர் தேவைப்படுகிற போது இப்போது அந்த நிலையிலிருந்தும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த எதிர்க்கட்சி தலைவர் அந்த வாய்ப்பும் இப்போது தேர்தலில் அவர் இழந்திருக்கிற ஒரு நிலைமையை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மக்களினுடைய புதிய புதிய தேர்வு, புதிய புதிய விஷயங்களுக்கான எதிர்பார்ப்பு, எந்த மாதிரியான விஷயங்களை அடுத்த 5 வருடங்கள் செய்ய போகிறது, தமிழகத்தினுடைய தாக்கம் தாயகத்திலும் இருக்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை ஈழத்தமிழர்களுக்கும் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி இந்த 5 வருட ஆட்சி நடக்க போகிறது, டிவிக்கே எப்படி இந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள போகிறது, நமக்கு என்ன கிடைக்க போகிறது, பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் உங்களுக்கும் நன்றி. நன்றி.